கனடாவோட ஹெல்த் கேர் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு சோகமான விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து எமர்ஜென்சிக்கு போயிருக்காரு. அவரை வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 9 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. அந்த 8 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த மனுஷன் கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து வைட்டல் செக் பண்ணிட்டு அவருக்கு உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கொடுமை இல்லை? ஏன் அப்படின்னு ரீசன் கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெட் இல்லை, பெட் வசதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன நடந்ததுன்னு பக்கத்துல போய் பார்க்கல. பட் கிட்டத்தட்ட அவர் வந்து வெயிட் பண்ணியிருக்காரு. இன் ஜென்ரலாகவே நீங்கள் எமர்ஜென்சிக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உடனே வந்து உள்ளே அட்மிட் பண்ண மாட்டாங்க. ட்ரையாஜ் பண்ணுவாங்க, உங்களோட வைட்டல் செக் பண்ணுவாங்க. அது உண்மையிலேயே எமர்ஜென்சியான்னு வந்து அவங்க வந்து ட்ரையாஜ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அக்செப்டபிளாக இருக்குன்னா மட்டும்தான் உள்ளே அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது அவங்களுக்கு எமர்ஜென்சின்னு தோணலையா என்னன்னு தெரியல. பட் அவங்க உள்ளேயே விடலை போல. கிட்டத்தட்ட ட்ரையாஜ் ரூம்லேயே 8-9 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. இந்த நியூஸ்லாம் கேட்கும்போது கொஞ்சம் பதட்டமாகவே இருந்தது. பிகாஸ் நான் இது நாள் வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஃபேமிலி டாக்டர் பார்க்குறது, டக்குன்னு ஒரு டாக்டரை ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு பார்க்குறது தான் டிஃபிகல்ட்டான விஷயம். பட் எமர்ஜென்சின்னு உள்ளே போயிட்டோன்னா உடனே நம்மளை அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். பட் இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் அது மேலே இருந்த நம்பிக்கை கூட கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்போ கனடியன் கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, 2 ப்ரோக்ராம்ஸ் வந்து அவங்க கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் ஒரு தனி கேட்டகரி ஃபார் டாக்டர்ஸ் ஒன்லி. யாரெல்லாம் இன்டர்நேஷ்னலாக வந்து டாக்டர் முடிச்சுட்டு கனடாக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக அவங்க ட்ரைனிங்லலாம் இருப்பாங்க இல்லையா, பட் நாட் எட் டாக்டர், லைக் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, பட் அதுக்கான முயற்சியில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பிஆர் சீக்கிரமே கிடைச்சு அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் சீக்கிரமே கிடைக்கிறதுக்காக எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் ஒரு தனி கேட்டகரி கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சில ப்ரோக்ராம் ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னலாக டாக்டர் முடிச்சிருப்பாங்க, பட் இங்கே வந்து லைசன்ஸ் கிடைக்கணும் இல்லையா, அதோட ப்ராசஸை ஃபாஸ்ட் அப் பண்ணுறதுக்காக சில ஃபண்டிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது மூலியமா இன்டர்நேஷ்னலில் டாக்டர் முடிச்சவங்க கூட கனடாக்குள்ள வந்து சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் கான்செப்ட். ஏன் அப்படி கனடாக்குள்ள டாக்டரே இல்லையான்னு கேட்டால் அதுதான் உண்மை. கனடாவில் மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 பேருக்கு ஒரு டாக்டர் அப்படி இருக்கணும் அப்படின்னா இங்கே இல்லை. அதுதான் பிரச்சனை. ஸோ இதுக்காகவே இந்த 2 ப்ரோக்ராம்ஸும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஐ ஹோப் நிறைய பேர் வந்து கனடாக்குள்ளே வரணும், சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் விஷயம் இருக்குது. இதெல்லாம் நடந்ததுன்னா இந்த மாதிரியான உயிரிழப்புகள், இந்த மாதிரி வெயிட்டிங்னால உயிர் இருக்கிறது, அதாவது நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம உடம்பு சரியில்லாமல் இறக்குறோங்கிறது ஒன்று. நமக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடைக்காம, அதுவும் இந்த மாதிரி ஒரு டெவலப்டு கண்ட்ரியில் யோசிச்சு பாருங்க, ஒரு கண்ட்ரி டெவலப்பிங்காக இருக்குது, அங்கே வந்து நமக்கு ஒன்று ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கிடைக்கல அப்படிங்கிறது ஒன்று. டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் வந்து நமக்கு வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் ஆன் டைமில் கிடைக்கல அப்படிங்கிறது எவ்வளோ வருத்தமான விஷயம். ஐ ஹோப் இந்த விஷயம் எல்லாம் சரி பண்ணணும். கவர்மெண்ட் வந்து அதை நோக்கி வேலை பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னா. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனா வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். See you on next video.